ஹாய் அமீஸ், ஹவ் யூ ஆல்? ஐம் குட். இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போனால் ஜிமின் பற்றி தான். பிடிஎஸ் நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில் ஒரு வெளிவந்த ரகசியம் ஜிமின்ஸோட இன்ட்ரோவர்ட் லைஃப் எப்படி இப்போ மாறி இருக்கு அப்படின்றது தான். மேடையில் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுற நம்ம பிடிஎஸ் ஜிமின் நிஜ வாழ்க்கையில் இப்போ ரொம்பவே மாறிட்டாராம். இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க பிடிஎஸ் த ரிட்டன் டாக்குமெண்ட்ரியில் ஜிமின் சொன்ன விஷயங்கள் இப்போது ஆமிக்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அப்படி என்ன சொன்னாருன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வயசு ஆக ஆக தான் ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டு வரதா ஜிமின் இந்த வீடியோவில் ஓப்பனாக பேசியிருக்காரு. முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ தனியாக இருக்கிறதா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். கேமிங் விளையாடுறது, அப்புறம் யூடியூப்பில் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிறது, வீடியோக்கள் பார்க்குறதுன்னு அவரோட நேரத்தை ரொம்ப அமைதியாக செலவிடுறாராம். இது ஒரு தனிமை இல்லை, இது ஒரு நிம்மதி அப்படின்னு அவர் சொல்லும்போது மனசையே ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு முக்கியமான சீன் வருது. ஜிமின் அவரோட கிச்சனை சுத்தம் பண்ணும்போது அவங்க அம்மா கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணுறாரு. இவ்வளவு பெரிய உலக புகழ் கிடைச்சாலும் இன்னும் தன்னுடைய ஃபேமிலி, அம்மா கொடுத்த ஒரு சின்ன விஷயம்னு ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறது தான் ஜிமினோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மற்றும் ஃபேமிலியும் கூட மட்டும்தான் தன் நேரத்தை எல்லாமே செலவிடுறாராம். ஜிமின் சொன்ன இந்த விஷயங்களை கேட்ட உடனே 30 வயசுக்கு மேலே இருக்கிற நிறைய ஃபேன்ஸ்க்கெலாம் நாங்களும் இப்படி தான் அமைதியான வாழ்க்கையை தேடுறோம்னு அவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மட்டும் முழு எனர்ஜியும் கொடுத்துட்டு மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கிறது ஜிமினோட இந்த புது பக்கம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ஜிமின் மாதிரி அமைதியாக இருக்க பிடிக்குமா, இல்லை பழைய ஜிமின் மாதிரி துருதுருன்னு இருக்கிறது பிடிக்குமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், லெட் அஸ் see in next video. Bye bye.